ஆண்களும் அங்கே இருக்காங்க வயதானவர்கள். இதுக்கெல்லாம் காரணம் வந்து அவங்களுக்கு ஆரம்பத்திலே ஒரு ஒப்பன்ஸ் கொடுத்துட்றாங்க சார். பெண்களுக்கு என்ன ஒப்பன்ஸ்னா கல்யாணம் முடிஞ்சு புருஷன் வீட்டுக்கு போகும்போது தலைமை மந்திரம், அதுதான் காரணம். அது வந்து வீட்டுல போனா நீங்க இப்போ கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வந்து வரக்கூடிய மனைவியை வந்து நம்ம அனுசரித்து இருக்கிறதுனால நம்ம பெற்றோர்களுக்கு வந்து நம்ம மேல ஒரு மாற்று கருத்து வந்துட்டு பொண்டாட்டி சைடு போயிட்டா, பொண்டாட்டி முன்னாலே குடிச்சிட்டு போயிடான்ற மாதிரி ஒரு கருத்து காரணமா இருக்கிறது வந்து இந்த ஒரு சிக்கலுக்கு ஒரு இட காரணமா இருக்கு. பெண் குழந்தைகளுக்கெல்லாம் வந்து அப்பா ரொம்ப சொல்ல கொடுப்பாங்க எல்லா வீட்லயும். அம்மா என்ன சொன்னாலும் அந்த பொண்ணு அந்த சொல்ல எடுத்துக்காது. அவ கிடக்குறம்மா பட்டிக்காடு, அவ பேச்சு இருக்கு, நான் சொல்ற கேள்வி. உதாரணமா ட்ரெஸ் விஷயத்துல கூட எந்த பருவத்துல எந்த ட்ரெஸ்ஸை போடணும்ன்றது அம்மாவுக்கு தெரியும். அந்த தாய்க்கு வந்து எந்த பருவத்துல போடணுன்ற ஆடையை சொன்னா கூட அப்பா சொல்லுவாரு, அவன் பட்டிக்காடு, அவன் கிடக்குறா, நீ டைட் பாய்க்கோமா, நீ ஜீன்ஸ் பாய்க்கோமான்னு. அப்போ அந்த இடத்துல குழப்பம் உண்டாகுது. அதே போல எதிர்கால சேவிங்ஸ்ல கூட, அதாவது எரி வலையா இருந்தாலும் தனி வலைன்னு இருக்கணும், நம்ம வீடு வாங்கலாங்கன்னு அம்மா சொல்லுவாங்க. அந்த இடத்துல ஈகோ வேற வருது. நான் சொல்றதுதான் நிறைவேறணும். ஈகோ இஸ் a dust of the eye. If you remove the dust, you can see the world. Otherwise you cannot see the world. அந்த ஈகோன்றதுனாலயே தாங்க குடும்பத்துல குழப்பம் சிக்கலும் ஏற்பட்டதே. முதியோர் இல்லத்துக்கு அனுப்புறாங்க, மனைவிகள் வந்ததுக்கு அப்புறம் தான் முதியோர். எத்தனை ஆண்கள் எத்தனை பசங்க வந்துட்டு பேரண்ட்ல போய் சம்பாதிக்கிறதுக்காக பேரண்ட்ஸ் முதியோர் இல்லத்தை விட்டு போறாங்கன்னு எனக்கு தெரியும் சார். பேரண்ட்ல நல்ல சேலரி கிடைக்கும், நான் போகணும், என் பேரண்ட்ஸ் கூட்டு போனா அந்த காஸ்ட் ஆஃப் லிவிங் ஜாஸ்தி. இங்க ஏதோ ஒரு முதியோர் இல்லத்துல நான் 20,000 மாசத்துக்கு 10,000 20,000 கட்டிட்டு விட்டுட்டு போகணும் அப்படிங்கிற பசங்க நிறைய பேர் இருக்காங்க. வந்து டிவி சீரியல் அதிகமா பாக்குறாங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனா டிவி சீரியல்ல வர பிரச்சனைகள், அதாவது கதாபாத்திரங்களுக்கு வர சிக்கல்கள், குழப்பங்களை பெண்கள் புரிஞ்சுக்கிற பெண்கள் கூட இருக்கிற மனுஷனை புரிஞ்சுக்கிறது. அது ஒரு நல்ல கல்வி, ஒரு தரமான வீடு, அவருக்கு ஒரு அமைப்பான வாழ்க்கை, அவருக்கு எந்த விதமான இடைவெளிகள் ஒரு ஆண் நினைக்கிறார். அந்த ஆண் நினைக்கிற மாதிரி அந்த பெண் இல்லாத போது திரும்ப அந்த வீட்டில் வந்து சிக்கல் உள்ளது. அது மெரியான சிக்கல். வேற ஒரு விஷயத்த சொல்றேன். இது எந்த விதத்துல சிக்கலுக்கு காரணமா இருக்கு. அதாவது ரசிக்கின்ற தன்மையும் எதிர்பார்க்கின்ற தன்மையும். அதாவது என்னன்னா, இப்ப பெண்கள் ஒரு கொடையை கட்டிட்டு வந்தாங்களா, என்னங்க அது எப்படி இருக்குன்னு ஒரு 100 முறை கேட்பாங்க. ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாரு. அதே போல ஒரு சமையல் செய்தாங்கன்னா இன்னைக்கு எப்படி இருக்குன்னு அதை எதிர்பார்ப்பு. ஏன்னா காலையில இருந்து அவங்க வந்து அதை எதிர்பார்த்து செய்துட்டு இருப்பாங்க. இதை சாப்பிட்டு ஜட மாதிரி நல்லா இருக்கா நல்லா இல்லையா என்று கூட சொல்ல மாட்டான். அப்ப இந்த மாதிரியான ரசிக்கக்கூடிய தன்மை ஆண்களிடமும் சரி பெண்களிடமும் சரி. அதே மாதிரி ஆண்கள் சில விஷயங்களை செய்து சொல்லுவாங்க, இந்த கவிதை எப்படி இருக்கு, இந்த இது எப்படி இருக்குன்னு காட்டும் போது அப்படின்னு சாதாரணமா பெண்கள் கொடுக்கக்கூடிய அந்த ரியாக்ஷன். இந்த ரசிக்கின்ற தன்மை எதிர்பார்ப்பு தன்மை இல்லாததால் வரக்கூடிய சிக்கல்கள் என்ன, அதை சொல்லுங்க. எந்த ஆண்கள் என்ன பண்ணாலும் அவங்க சிக்கவே கிடையாது. நீங்க ஒன்றது லைன் என்னத்தை வீட்டுல அங்கப்பா பக்கத்துல பாரு, இந்த வீட்டுல பாரு, என்ன பண்ணிதான் பாரு, அங்கப்பா ரசிக்கக்கூடிய தன்மை பெண்கள் கண்டிப்பா. இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே கேட்டீங்கன்னா, என்னோட யார் ஃபேன் கேட்டீங்கன்னா சூர்யா கார்த்தி அப்படிதான் சொல்லுவாங்க. அவங்க பார்த்து அதே மாதிரி யாராச்சும் லைஃப்ல டெய்லி லைஃப்ல பாக்குறப்ப அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்னா இல்ல, அவங்களோட பிசிக்கலா எப்படி இருக்காங்க, சூர்யா மாதிரி இருக்காங்க, ஓகேடி, அவங்க கேரக்டர் எப்படி, அவங்க ஒரு ஃபிளர்ட்டா, அதெல்லாம் எதுவும் அவங்களுக்கு தெரியாது. அது தெரியாம அவங்க லவ் பண்ணிடுறாங்க. லவ் பண்ணிட்டு மேரேஜ்க்கு அப்புறம் அவங்க வந்து தெரிஞ்சுக்கிறப்ப அதான் அவங்க பிரச்சனை. அப்ப அந்த குடும்ப உறவு வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ஸ் என்ன ப்ரிஃபர் பண்றாங்க, அழகுதான் ப்ரிஃபர் பண்றாங்க. லேடிஸ் ஒன்னும் அழகு ப்ரிஃபர் பண்றாங்க. பெண்கள் வந்து ஒரு நல்ல விஷயத்த சொல்லுவாங்க, இது செய்யுங்க பிற்காலத்துல இது உதவும் அப்படின்னு. ஆனா வந்து அவங்க ஆண்கள் வந்து முடிவு பண்ணிடுறாங்க இதுதான் செய்யணும் அப்படின்னு. ஆனா அது செய்யாம விட்டுட்டு பின்னாடி வந்து வருத்தப்படுவாங்க, ஆமாடி நீ அப்பவே சொன்னேன், நான் வந்து கண்டிப்பா சொல்லுங்க. பெண்களுக்கு வந்து ரசிக்கும் தன்மை அதிகம் சொல்றாங்க. அப்படின்னா ஒண்ணும் இல்லைங்க, ரசிக்கும் சீமாட்டின்னு சொல்லல, சீமானு சொல்றாங்க. ஓகே, இப்ப நிறைவாக சரிங்களா, குடும்பத்துல ஆண்களா பெண்களா என்பதை விட பிரச்சனைகள் ஆண்களாலும் பெண்களாலும் இல்லாம இருக்கிறது என்ன பண்ணலாம்? பெண்கள் ஆண்களை புரிந்து கொள்ள வேண்டும். ஓகே, வேற விட்டு கொடுத்து போகணும் சார். விட்டு கொடுத்து போகின்ற அந்த தன்மை வேற. பெண்களுக்கு புரிய மனப்பான்மை இருக்குது, கொஞ்சம் பரந்த மனப்பான்மையோட அவர்கள் இருக்க வேண்டும். ஓகே, வெரி குட். மரியாதை செலுத்தணும், ஒழுக்கத்தை வந்து கண்டிப்பா பின்பற்றணும். ஒருவர் மீது ஒருவர் மரியாதை வைக்க வேணும். ஒருத்தர் செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகள்லாம் மன்னித்து தவறுகள்லாம் பெருசுப்படுத்தாமல் சிக்கல்கள் இல்லாமல் இருக்கு. வெரி குட், வெரி குட் ஆன்சர். பொறுமையும் அவசரம் இல்லாம அவசரம் முடிவெடுப்பதில் அவசரம் நடப்பது வந்து முடிவெடுப்பதில் அவசரம் இருக்கக்கூடாது.
மாறி வரும் பொருளாதார சூழ்நிலையை மனசுல வச்சுட்டு அவங்க வந்து விட்டு கொடுத்து நடப்பாங்க. உங்களோட நிகழ்ச்சி அடுத்தவங்களுக்கு பிரச்சனையா இல்லாம பார்த்து நடந்து காட்டை மெல்லமா வீசினாதான் அது பெண்கள், இது அதிகமாயிடுச்சுன்னா அது புயல். புறம் பேசுதல் கூடாது. புறம் பேசுதல் கூடாது. ரொம்ப அற்புதமா அட்ஜஸ்ட்மெண்ட் வேணும், புறம் பேசக்கூடாது. ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்க வேண்டும், பொறாமை இருக்கக்கூடாது. ஓகே. கற்பனை பண்ண வாழ்க்கை இல்லாம நடைமுறை என்ன வாழ்க்கை ஒரு வாழ்க்கை பண்ணிக்கூடாது. ஓகே, சொல்லுங்க. பெண்களின் உணர்ச்சிகளுக்கு ஆண்கள் மதிப்பளிக்க வேண்டும். பெண்களுடைய உணர்ச்சிகளுக்கு மதிப்பளிக்க வேண்டும். நிறைய குடும்பத்துல அந்த மாதிரி மதிப்பு அளிப்பது இல்லை இல்லையா? ரைட், ஓகே, அடுத்துமா. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சுய மதிப்பு வேண்டும். நான் என்ன முடிக்கிறது பிளஸ் இது மைனஸ் இது, அதான் சொல்லக்கூடியது பிளஸ் இது மைனஸ் இது, 2 பேரும் ஒரு சுய மதிப்பு இருக்க வேண்டும். ஓகே, வேற. ஆண் அதிகாரம் இருக்கக்கூடாது. ஆண் அதிகாரம் இருக்கக்கூடாது, பெண் அதிகாரம் தான் இருக்கணும். அவங்க ரெண்டு பேரோட ரொம்ப ஆதிக்கம் செலுத்தக்கூடாது இல்லையா? ஆண் வந்து பேசி சொல்றாங்களா இருக்கலாம், ஆனா பெண்ணோட கருத்தையும் கேட்டுட்டு சொல்ல வேண்டும். ஓகே, நெக்ஸ்ட். ஒவ்வொரு விஷயத்தையும் கலந்துரையாடி முடிவெடுக்கணும். சேர்ந்து டெசிஷன் எடுக்க வேண்டும். அடுத்து, பெண்ணோட கருத்துக்கு வந்து எப்பவுமே மதிப்பு கொடுக்கணும். அவங்க மம்மியை மதிக்கணும், அவங்க வீட்டில் ஜிம்மியை மதிக்க கூடாது. சூழ்நிலைக்கு தகுந்த வாழ்க்கை, அதோடு கூட ஒருவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ, அவருடைய நிலையிலிருந்து நின்று பார்க்கும்போது அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தா என்ன மனைவி இப்படி தானே சொன்னா அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அது இல்லையா? நெக்ஸ்ட், ஒருவர் பேசுவதை பிறர் காது கொடுத்து முதலில் கேட்க வேண்டும். குறுக்க பேசி பேஜா பண்ணக்கூடாது. பாதி பிரச்சனை கோவமே ஆணோ பெண்ணோ எந்த டீமுங்கள் முக்கியம், எந்த டீமா இருந்தாலும் பாதி பிரச்சனை வரும்போது பேசும்போது குறுக்க பேசக்கூடாது. எல்லாம் எனக்கு தெரியும் நோய் 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 குறுக்க மட்டும் போட வேண்டிய அவசியம் வருது. பேசி முடிச்சிங்களா? நடுவில் எனக்கே குறுக்க பேசுறது பயமா இருக்கு. அதனால்தான் இதுவரை பேச்சு வந்து காரசாரமாக பிரச்சனைகளை பற்றி பேசணும். இன்னும் நிறைய பிரச்சனைகள் இருந்தது, ஆனால் இப்போ தீர்வாக சில விஷயங்களை சொன்னீங்க. இப்போ நம்முடைய சிறப்பு விருந்தினர்கள் ரொம்ப சுருக்கமாக தீர்வாக இதற்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? குடும்பத்தில் பிரச்சனை வரும்போது அது தன்னை விட்டு கொடுத்து பெண்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என்னன்னு கேளுங்க, ஒரு அழகா ஒரு மனைவி வரணும், அழகா ஒரு கணவன் வரணும், 2 பேரும் கான்செப்ட் வரும். சப்போஸ் மாறி கூட வரலாம், அழகு இல்லாம கூட வரலாம். அந்த அழகில்லாத கணவனை, இல்லை அறிவு குறைந்த கணவனை, அல்லது தன்னோட படிப்பு குறைந்த கணவனை, பதவி இல்லாத கணவனை, அல்லது சம்பளம் குறைஞ்சு வாங்குற கணவனை அந்த மனைவி ஏற்றுக்கிட்டு காலம் பூரா வாழ்ந்துட்டு தான் வரா, அந்த குடும்பத்தை நடத்திக்கிட்டே தான் வரா. ஆனா ஒரு கணவனை பிடிக்கல, அழகு இல்லைன்னா அவளை ஒதுக்கி வைக்கிறது, 2வது மனைவி கல்யாணம் பண்றது, அரசியல் வீட்டுக்கு போறது, இப்படியெல்லாம் ஒரு ஒதுக்கீடுகள்லாம் நடக்குது. எல்லா அழகில்லாத மனைவியை சந்தோஷமா வாழதான்னு சொல்லவே முடியாது. அந்த மாதிரி பிரச்சனை தாங்கணும். அந்த மனப்பக்குவம் அந்த கணவனுக்கு வரணும், பிரச்சனை தீர்வு காண்றது. இன்னொன்னு, கௌரவத்துக்கு ஏதாவது இழுப்பு வரணும் அப்படிங்கிற மாதிரி எந்த முறையும் நடந்துடவே கிடையாது. எப்பேற்பட்ட கணவன் ஆனாலும் அந்த கணவனுடைய பெருமையை பறைசாற்றி கொண்டு இருக்கிற மனைவிகளை தான் நம்ம பார்க்கிறோம். எந்த வாழ்க்கையில நான் பார்த்தேன். நானே அப்படி என் கணவனுக்கு பொழுது பேசதான் எனக்கு தெரியுமே தவிர அந்த எந்த குறையும் நான் கண்டவே முடியாது. அந்த மாதிரி அதே மாதிரி பாச உணர்வுன்னு வரும்பொழுது அந்த மனைவி அந்த பாச உணர்வை சமப்படுத்திட்டான்னா அதான் அதற்கு ஆளாக்கி விடாம வாழ்ந்துட்டு இருக்கா. ஆனா எந்த ஒரு ஆணும் அப்படி இருக்கிறதே இல்லை. இவெல்லாம் அம்மா பெற்றெடுத்துதானே வந்திருக்கா, இவெல்லாம் அப்பாட்டேருந்து பாச உணர்வோட வந்திருக்கா, இதே அம்மா தான் இங்கேயும் இருக்கா, இதே அப்பா தான் இங்கேயும் இருக்கா. ஆனா இந்த கணவன் மட்டும் அந்த அம்மாவுடைய பாசத்துக்கு ஈடுகட்டணும், இந்த மனைவி அவங்க அம்மா பாசத்துக்கு ஈடுகட்டணும்னு அந்த கணவன் நினைக்கிறதே கிடையாது. அது அவங்களுடைய ஆதிக்கத்தை தான் காட்டுது. அந்த மாதிரி பாச உணர்வு 2 பக்கமும் இருக்கணும். இதுவும் அம்மா அப்பா தான், இதுவும் அம்மா. இந்த பொண்ணு வந்த வீட்டுல இருந்து அம்மா அப்பாவா நினைக்கணும்னு இந்த கணவன் எதிர்பார்க்கிறாரு. ஆனா அதே மாதிரி அந்த பொண்ணை பெற்று 25, 24 வயசு வளர்த்து படிக்க வச்சு பெண்ணையும் கொடுத்து பொருளையும் கொடுத்து அனுப்பி வைக்கிறாங்களே, அந்த அம்மா அப்பா காலம் கூட செஞ்சுட்டே இருக்காங்க. வர இந்த மாப்பிள்ளை நல்லா இருக்கணும், இந்த பேர பொண்ணுங்க நல்லா இருக்கணும், இந்த பொண்ணு நல்லா வாங்கணும், அவங்களும் ஒரு அம்மா அப்பான்னு நினைக்கிறதே இல்லை. அதை கொஞ்சம் அவங்க சரி பண்ணணும். சரிம்மா, நன்றி. ரொம்ப அழகாக, அதாவது அந்த முதிர்ச்சி தன்மையோட ஒரு குடும்ப தலைவியாக இந்த பிரச்சனையை அனுபவிக்கு நன்றி. அடுத்து இயக்குனர் ராஜசேகர் அவர்கள் சொல்லுங்க சார். உறவுல சிக்கல் ஆணாலையா பெண்ணாலையான்னு நம்ம ஒரு தலைப்பை வச்சு ஆரம்பிச்சிருக்கிறோம். இது தனிப்பட்ட எளிய வழக்கில் குறிப்பு சொல்லுது. ஆனால் இது பெண்ணாலும் சொல்ல முடியாது. சிக்கல்கள் எல்லாராலையும் வர முடியும், வரக்கூடும். அதை வராமல் இருக்கணும்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து புரிஞ்சுக்கிட்டு அவங்களா ஒத்துக்கிட்டு, அது நடிகை சொல்ல அக்செப்டட் ஆஸ் இட் இஸ்.
நான் நினைக்கிற மாதிரி நீங்க இருக்கணும்னு நான் எதிர்பார்த்தனாலே தான் சிக்கலே ஆரம்பிக்குது முதல்ல. அது இருந்தா எந்த சிக்கலும் இல்லாம இருக்கும். அதை இன்னும் சொல்ல போனா இந்த சிங்கிள் லைன்ல ஃபைனலா சொன்னாங்க இல்லைங்களா, என்னுடைய குழுவை சேர்ந்தவங்க எல்லாருமே அற்புதமான கருத்துக்களை சொல்லியிருந்தாங்க. அதை நான் வந்து 100% அது கூட நான் ஒத்துக்கிறேன். இதை ஃபாலோ பண்ண போதும் உறவுகளுக்கு சிக்கல் வரதுனால. நன்றி சார். மிக அற்புதமாக இந்த காரசார் நிகழ்ச்சியில நிறைய பிரச்சனைகளை பற்றி பேசணும். விட்டு கொடுக்க தன்மை, ஈகோ, எதிர்பார்ப்பு இல்லை, பொய், இந்த மாதிரியான விஷயங்கள். இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கமே குடும்ப சிக்கல்கள் இல்லாமல் குடும்பங்கள் சந்தோஷமாக வளர வேண்டும் என்று சொன்னால், பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சியில் நாம் அதிகமாக இருக்கின்ற அதே காலகட்டத்தில் குடும்பத்தினுடைய சிக்கல்களிலும் வளர்ந்து வருகின்றோம். அமெரிக்காவில் 100 பேருக்கு 50 பேர் டைவர்ஸ் பண்றாங்களாம். பிரிட்டன்ல 40% டைவர்ஸ் பண்றாங்க. இந்தியாவில் 1000 பேருக்கு 11 பேர் தான் டைவர்ஸினுடைய சதவீதம் இருந்தது. இப்போது வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆகவே இது வளராமல் இருப்பதற்கு இந்த குடும்ப உறவுகளை நாம் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தலைப்பே. ஆகவே இது வந்து நீ பெரியவனா நான் பெரியவனா என்று இல்லாமல் ஒவ்வொருவருக்கும் விட்டுக் கொடுக்கக்கூடிய தன்மை. அதே மாதிரி அக்செப்ட் வித் த மிஸ்டேக்ஸ் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில். மிக அழகாக அவங்க என்ன குறைபாடுகள் இருந்தாலும், என் கணவர் இப்படிதான், என் ஒய்ஃப் இப்படிதான் அப்படின்னு அந்த குறைபாடுகளை நீங்கள் அறிந்து கொண்டுதான் திருமணம் செய்கிறீர்கள். அதை அப்படியே இருந்து விட்டது பின்னாடி அதை பிரச்சனையாக்காமல் நீங்கள் அப்படியே அக்செப்ட் பண்ண வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒரு மிகப்பெரிய சொல்யூஷனாக இருக்கும். அதே மாதிரி விட்டு கொடுத்து போவது, ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் 2 பேர் விட்டு கொடுத்து போவது வந்து பல பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கு வழிவகுக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே யாரோடு வாழ முடியும் என்பதல்ல வாழ்க்கை, யார் இல்லாமல் வாழ முடியாது என்பதுதான் வாழ்க்கை. ஆகவே இவர் இல்லாமல் என்னால் வாழ முடியாது என்கின்ற ஒரு வாழ்க்கையை கணவன் மனைவியாக வாழ வேண்டும், குடும்ப சிக்கல்கள் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த காரசாரத்தை இத்துடன் நான் நிறைவு செய்கின்றேன். மீண்டும் அடுத்த காரசாரத்தை இன்னும் ஒரு வித்தியாசமான தலைப்புடன் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.